இதுதான் இதுதான் டிவி. நியூமோடல் டிவி எல்லாம் எடுத்து வச்சுக்காங்க. இப்படி ஒரு ரூமே கடை வாழ்நாளே நாங்கள் பார்த்தது மொக்கா இருக்கியா? மொக்கா ரெட் பேக்லேயே கட்டிக்க மாட்டி. கொழும்பு போக இருந்தாங்க. அப்படியே சட்டுனா பிளானை மாற்றி வந்து கண்டிக்கு விட்டுட்டோம். ரோட் நல்லா இருக்கு. இந்த இட்டாலிக்கு போகிற ரோட் மாதிரி இருக்கு வேணா. வெள்ளன ஒரு அண்ணா லண்டன்லேருந்து கோல் பண்ணாருப்பா. அந்த என்ன கேட்குறத விட மாமா தானே கேட்குது. விடிய விடிய ரீங்காரம் நிகழ்ச்சியில் வந்து நினைச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள். இப்பொழுதும் வந்து நினைஞ்சிருக்கார் பாலமுருகன். நினைஞ்சிருக்கார் பாலமுருகனுக்காண்டி ஒரு அழகான பாட்டு வந்து கேட்பேன். வணக்கம் பாலமுருகன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. ஸ்பெஷலாக வந்து 2 நாளைக்கு பிறகு இன்றைக்கு உங்களோட அழைப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. அந்த வகையில் ரொம்ப நன்றி. திருவண்ணாமலையில் இருந்து வந்த ஒருவர்கிட்ட பேரை தெரிஞ்சு கொள்ளலாமா நாங்கள்? சித்தி சவுந்தரா மற்றும் மாணிக்காசர் மாமா. வேறு யாரெல்லாம் நினைஞ்சிருக்காங்க திருவண்ணாமலையிலேருந்து? மச்சால் மணிமேகலை. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு பாடலுடன் நாங்கள் பயணிப்போம். இப்போ 7500 நாங்கள் தூரம் ஹாய் கேட்க சொல்கிறார். கிட்ட போனேன்னு சொன்னால் கொஞ்சம் மத்தி குறைக்கலாம். நாங்கள் இங்கே பம்பரை தான் வந்தோம். எங்களுக்கு இது வந்து சும்மா சின்ன காசு. சரி, இப்போ பார்த்து சொல்லுங்க. நாங்கள் இதால் போகணுமோ இங்கே போகணும்னு சொல்லுங்க. நேராக தான் போகுதுண்ணா இந்த செல்ல கொட்டி. நேராக போனேன்டா நான் இப்போ வேற எங்கே தான் போவேன். 7 ரூபா தரேன் ஒரு ஏசியோட. 6:30க்கு தாரதான் வந்து ஏசி இல்லாமல். ஆனால் என்ன சொன்ன அவ்வளவு தூக்கு வைக்கலையே. அது பார்க்க என்ன சொன்னால் 7,000க்கு வேண்டி போட்டு ஃபுல்லாக ஏசியை போட்டு விட்ருவோம். நாளைக்கு ஒளிய போடுவோம். இந்த பாட்டு என்ன சொல்கிறோம்? இதுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா? ஆரக்கடை எங்கட ரூமுக்குள்ள போடா வழியில். ஓகே ராஸ்கர். ஓகே, இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி பாரதி ஹோட்டலில் வந்துட்டு முடிஞ்சிருக்கோம் வீடியோவை. அப்படியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கொழும்பு போக இருந்தாங்க. அப்படியே சட்டுனா பிளானை மாற்றி வந்து கண்டிக்கு விட்டுட்டோம். இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே இங்கால் சைடு வந்து மலையாள எல்லாம் சரியாக அழிஞ்சன்னு சொல்லி வந்து அரஞ்சம் தானே. இப்போ வந்து கொஞ்சம் ஓகே இந்த மாதிரி சொன்ன பிறகு ஒரு என்ன மாதிரி இந்த பார்ப்போம்னு சொல்லிட்டு ஏன்னா அலிங்காலை பக்கம் வந்துட்டு நாங்கள் வந்து அப்புறம் டிரைவிங் செஞ்சு ஒரு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே இதுவும் கொஞ்சம் ஆசைப்பட்டது. அப்போ போகண்டா பிறகு வந்து வந்துட்டோம். அதே மாதிரி வந்து இன்றைக்கு மாமாக்கள் வரையில் அவைகளுக்கும் விருப்பம் வந்துட்டு. அப்போ அவையிலேயும் நாங்கள் திருப்ப கூட்டி கொண்டு வருவோம். அப்போ அதுக்கு முன்னே ஒரு ட்ரையல் ட்ரிப் மாதிரி வந்தது. இது எப்படி இருக்குது எல்லாம் ஓகே அப்படின்ட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி இருக்குது கண்டி இன்னும் வரையில் இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ரோட் நல்லா இருக்கு. இந்த இட்டாலிக்கு போகிற ரோட் மாதிரி இருக்கு வேணா. மிலானோ சுவிஸ்லேருந்து இத்தாலி போகிற ரோட் இருக்கு தானே. அது மாதிரி ரோட் மாதிரி இருக்கு. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 மணி ஆஃப் 9:30 நேரம். ஆனால் ஸ்டில் வந்து பாருங்க நல்ல என்ன சொல்கிறது கடையெல்லாம் ஓப்பன் ஆகி வந்துட்டு இருக்குது. யாரு கவிதாஸ் இந்த ஏரியா பார்க்க கோவா மாதிரி இருக்கேடா. இதை விட எல்லை ஏரியா அந்த சைடு அசல் கோவா தான். இது அவ்வளோ கோவா தானே. எல்லா சைடு அப்படி தான் அவன் செஞ்சும் வச்சுக்காங்கடா. இது இன்னும் கண்டி ஓகே ஒரு அளவான உயரம் தானே. வந்து பின்னுக்கு ஒரு சிடிபி வஸ்காரம் வந்து ஃபோன் அடிக்கினா என்ன விளத்து சொல்லி நான் விளத்தி விட்டு இங்கே இதுக்குள்ள போகிறேன். காட்டுங்க முன்னுக்கு ரோட்டு இதுக்குள்ள வந்து தென்னை சைட்டாவில் சொல்லி ஒரு அரசு பேர் வந்து எனக்கு வந்து ஃபோன் அடிக்கிறேன். நான் என்னென்னு விடுறத
கண்டியை வந்து நெருங்கிட்டோம். இது வந்து கண்டிக்கு அருகாமையில் உள்ள ஒரு சின்ன ஒரு டவுனாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த இடம் இது மாத்திர அக்குரனை நாங்கள் அக்குரனை பகுதியில் நிற்கிறோம். நல்ல சனப்பழக்கம் கிடக்குண்ணா. யாழ்ப்பாணத்துக்கு இந்த டைம் இப்படி நிற்க மாட்டாங்களே. இங்கே நல்ல சனப்பழக்கம் கிடக்கு. இப்போ எதிர்பாராமல் திடீரென பிளான் பண்ணி போகிற ட்ரிப்பு எல்லாம் நல்லா இருக்கும். நாங்கள் வந்து ஹோட்டலும் ஒன்றும் புக் பண்ணல. அப்போ இனி போய் வந்து ஹோட்டல் தேடுற ஒரு வேலையாக இருக்கும். என்னடா அப்போ 9:10 மணிக்கு பேக்ரவுண்ட் ஆக நேரத்துக்கு வந்து இருந்தால் சிக்கலாம் போல. உங்கள் கொழும்புக்கு அடுத்து தான் கண்டிப்பாக தான் டார்கெட் பண்ணி சில விஷயங்களை கொண்டு வரோம். பிக்மி அது இதெல்லாம் வந்து கொழும்புக்கு அடுத்தா கண்டிப்பாக தான் வந்தது. இப்போ இரவு உங்களுக்கு தெரியாது. இது இப்போ விடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மலையில் நிற்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபீலிங் வந்து. அதான் அதுக்கான இரவில் கொண்டு வரோம். விடிய படம் எழுப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கு. ஏன் நான் பகலை ஓடி வேஸ்ட் பண்ணுவான்னு போட்டு இரவு ஓடி நீங்கள் படுத்துட்டு விடிய எழுப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இரவுல நல்லா தான் இருக்கு லைட்ஸ். இரவுலையும் நல்லா தான் இருக்குது. அடுத்த அப்பா அம்மா தம்பியாகளையும் கூட்டிக் கொண்டு எல்லா இடமும் காட்டும். ஏரியா அப்புறம் கொழும்பு காலி எல்லா இடமும் போகணும். மட்டக்களப்பு எல்லா இடமும் போகணும். மட்டக்களப்புலேருந்து நிறைய பேர் கேட்டபடி வாங்கோண்ணா அப்படின்னு சொல்லி கவிதாஸ் கொமெண்ட்ஸில் பார்க்குறீங்க. மாமாவிலே இப்போ கடம்பிருப்போம் வந்துட்டு சனத்துக்கு. வெள்ளன ஒரு அண்ணா லண்டன்லேருந்து கோல் பண்ணாருப்பா. அந்த என்ன கேட்குறத விட மாமா தானே கேட்குது. மாமாண்டேக்கா எப்படி கேட்கண்டா விமலா கேட்டா சொல்லுங்க. ஏன்னா நாங்கள் பொடியலா தான் காய்க்கிறது. அப்போ விமலா கேட்டா சொல்லுங்க அப்படின்ட்டு அதில் ஒரு உரிமையாக கதைக்கிறார். நல்லா அவரை பிடிச்சி கொண்டு தான் அப்படி என்ன சொல்கிறது, இது நல்ல ஒரு பிள்ளையாம் நல்லா இருக்குதாம், வீடியோவில் பார்க்குறதாம் கொள்றதாம். இன்னும் நல்ல பயணங்கள் போகணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் என்றால் அதை சொன்னார். அப்போ அதிலே ஒரு சில பேர் நாங்கள் இப்போ தான் வீடியோ பார்க்க தொடங்கினால் மாமா காண்டி அப்படின்னு ஒரு கொஞ்சம் பேர் மாமா காண்டி விது காண்டி வந்து நல்லா தானேயா உங்களுக்கு இப்போ என்ன பார்த்தா என்ன, இப்போ என்னோட இருக்கிறாங்களா பார்த்தா என்ன சந்தோஷம் தானே. கொஞ்சம் நாள் அக்னி ஃபேன்ஸ் கிளப் என்னென்னு வந்து அக்னி ரசிகர் மன்றம் என்ன அக்னி ரசிகர் மன்றம் ஒன்று இருந்துச்சு. இது வந்து இப்பயும் இருக்குது. கொஞ்சம் நிதி பற்றாக்குறையால அது இயக்கம் இல்லை போல. ஃப்ளைட் பிரச்சனையால அக்னி ரசிகர் மன்றம் இப்போ கொஞ்சம் க்ரௌட் குறைஞ்சி வச்சு. இப்போ மாமா ரசிகர் மன்றம் இருக்குது. கொஞ்சம் நல்ல விஷயம். வீடியோக்குன்னு மட்டுமில்லை, ஆள் உண்மையிலேயே வந்து நல்லா சமைப்பார். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னு சொன்னால் ஆள் வடிவாக சமைச்சு தருவார் வந்து. ஆனால் நிற்கிறதுக்குள்ளே வந்தாலாம் இப்போ எல்லாம் சம்மர் சீசன் நிறைய பேர் நீங்கள் நிற்பீங்க. சம்டைம் நாங்கள் நிற்போம் அப்படின்லாம் வந்து யோசிப்பீங்க. வந்தால் வந்து சமைச்சு சாப்பிட்டு போகலாம் வந்து ஒரு சந்தோஷமாக. அதே மாதிரி ஜெர்மனிலேருந்து ஒரு அம்மா மெசேஜ் பண்ணியிருந்தாலப்ப வார கிழமையும் அதுக்கு அடுத்த கிழமை தான் வாரம் கட்டாயம் மீட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நான் சொன்னேன். ஓகே வாங்க நாங்கள் அப்படி நிற்போம்னு சொல்லி வந்தால் ஒரு சந்தோஷம் தானே. ஆக்கள் நிற்க வந்தால் நல்லண்டாப்பா வடிவாக சமைச்சு கொடுக்கலாம். அதுக்கு புறண்டேக்கே நீ விதுவுன்ற சமையலை நான் நம்பேன் பெருசாக. ஆனால் விது செய்யும். இது சமைக்க வேணாம் தெரியாது. மாமாட்டு வளர்ப்பும் மாமான்ற சமையல் பழக்கங்கள் தானே. என்னப்பா இது ஃபுல்லாகிறோட தான் 10 மணிக்கு இப்படின்னா என்ன கட்டண்டாப்பா. இலங்கையில வந்து எல்லாம் இருக்கேன்டாப்பா. கடற்கரையிலேருந்து மலை நாட்டிலேருந்து குளிர் வேணுமெண்டா எண்ணெய் வளம் இல்லை,
வெயிட் பண்ணிட்டு அப்படியே கண்டிக்கு வளர்க்கட்டம் வந்து கண்டியில் நைட்டு டின்னர் எடுப்போம் வந்து எங்கேயாவது ஒரு இரவு கடைன்னு சொல்லி ராத்திரி வந்து அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு வந்து எங்கேயாவது கொட்டை வந்து போயிடும் நாங்கள் இந்த முன்னு காட்டலாம். இது வந்து என்ன சொல்கிறது இது ஒரு இதாக இருக்குது பாரு. இப்போ கவிதாஸ் இப்போ எஃப்னா டவுன்னு சொன்னால் கூட அப்போ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு தானே இருக்குமே. இப்போ அவ்வளோ தூரம் ஓடிட்டு ஸ்டில் நான் அந்த பெரிய கடையிலும் கம்பெனியெல்லாம் ரோட்டில் ஆக்களும் அதுவும் இதுவும் வந்து கனாது பிற வாரம் நாங்கள் அடிக்கடி வார இடங்கள்லாம் இருந்தாலும் கண்டிக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட கடைசியாக எப்போ டாக்கி வந்தாங்க அந்த சுவிசாக்கோட வந்த ட்ரிப்பு அது இப்போ 6 மாதத்துக்கு மேலே போல. அப்படியே அது அப்புறம் இப்போ வந்துக்கோம் கேனாலும் வழியில் விளக்கிறோம் இல்லை நாங்கள் வந்து இன்னும் காட்டுவோங்க இந்த பெரிய மற்ற பிஸ்னஸ் செய்கிறாங்கட்டாப்பா கார்கள் வாகனங்கள் அடுக்கணும் இங்கே வருவாங்க செகண்ட் ஹேண்ட் வாகனங்களுக்கு நிறைய சேல்ஸ் இருக்குது காண்டி டவுனுக்குள்ள வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரிக்கு கண்டியில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு பார்த்தோம்னு சொன்னால் என்னத்தை சொல்கிறது தலதாமாளியை வரும் முதலாவதா சர்ச் பண்ணிங்கண்டா. அடுத்ததாக பேராதனியா பூங்கா வரும், பேராதனியா பல்கலைக்கழகம் வரும், மற்றது என்ன அம்புடுவாவ டவர் வரும். கட்டுக்கஸ்தோட்டு என்ன சொன்னேன் இங்கே தான் அந்த நாங்கள் முதலாவது வேன் ஒன்று எடுத்துனாங்க அந்த டைமில். அக்கினி அப்போ விவரித்து கொண்டு வா ரோட்டுகளை வாகனங்களை கொஞ்சம் கூட அப்போ இப்போ நிப்பாட்ட வீடியோ காட்டி வீடியோவும் காட்டணும்னு சொல்றாங்க. அப்படி வரேன் அதாவது உண்மையான வழி வந்து இப்போ தெரியாது. இப்போ நினைச்சு கொண்டிருக்கேன் ஒரு நார்மலான தரையில வந்து ஓடிக்கொண்டிருக்கோம். இப்போ பகல் டைம்ல பார்த்தாதானே பக்கத்துல ஒரு 1000 அடி பள்ளம் இருக்கிறது. அதோட அது ஒரு சின்ன ஒரு அப்டேட்டாகவும் இருக்கும். ஒரு சிலவங்க வந்து பயப்பட்டு இருக்கலாம். அதே மாதிரி அப்படியானதுக்கு ஒரு அப்டேட் தானே. இப்படித்தான் ட்ரிப் ஆராக்கள் பயந்தா பிரச்சனை இல்லை, அவன் நிக்கட்டும். ஆனா ஒரு எமர்ஜென்சி கேஸுக்கு சம்டைம் இப்போ கண்டி ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லாட்டி இங்கே வந்து இருக்கிறவங்க அங்கே வந்து வந்துட்டு வரையில்லாமல் நிற்கிறவங்களோ கண்டின்னு ஒரு எளியாண்டா போகிறவங்களுக்கு இப்போ நம்ம கண்டி வரைக்கும் வந்துட்டோம். பாதையில் பிரச்சனைன்ற அளவுக்கு இல்லை. ஆனால் என்ன சொல்கிறடா பெரும்பாலும் அந்த ஊர்மன பக்கங்கள் அப்படியே ரோட்டில் இந்த கொழும்பு மெயின் ரோட்டும் சேதமன்று சொன்னதையா நான் உண்மையாக பெருமளவில் அந்த நியூஸ்கள் பார்க்கல. ஆனால் கடும் வெள்ளம் சேதமன்ற மாதிரி அறிஞ்சேன் நான். ஆனால் பார்த்தா நம்மள விளைஞ்சேன் அந்த ரோட்டுகள் வந்து கொஞ்சம் அரிப்புத்தன்மையாக இருக்குது. ஆமாம் ரோட்டுகள் சின்ன சின்ன டேமேஜ். கண்டிக்கு இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ கண்டிக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களாண்டா தெரியும் சுத்தவரை தண்ணி நிற்குது, முன்னால் மலைகள் கிடக்குது. இப்போ பால்ராஜ் தொடர் பால்ராஜ் இணைப்புல கண்டியில நீர்வீழ்ச்சி வேறாடா உயரங்கானா இல்ல இல்ல கண்டியில நீர்வீழ்ச்சி வராது. நீர்வீழ்ச்சி வரணும்னு சொன்னா நூறேலியா பசுல தான் நீர்வீழ்ச்சிக்குரிய ஏரியாக்கள் ராவண ரியலுமை இந்த மம்பராந்த இருக்கா அடிச்சு விட்டதான் பண்ணி பார்த்தா வருது இல்லை தான் காட்டுது. இந்த குருநாளைக்கு நேராக போனால் 38 கிலோமீட்டர், பேராதனியாக்கு சைட்டாக போனால் 10 கிலோமீட்டர், கொழும்பு சைட்டாக போனால் 120 கிலோமீட்டர்னு காட்டுது. கண்டி வீக் பாயிண்ட் கிடக்குங்க. கண்டி வீக் பாயிண்டோ வியூ பாயிண்ட். சில மக்கள் சொல்றது முழுமையாக சுற்றி பார்க்கலாம் வந்து கண்டி இந்த கட்டத்தில் இருக்கு. அதே நேரம் பால்ராஜ் சில பேர் வந்து நாங்கள் காய்ச்சொன்று கேட்குள்ள எங்களை காட்டாம இடங்களை காட்டுங்கன்னு சொல்றவங்க வந்து அதை நிமித்தம் நாங்கள் இப்போ இடங்களை காட்டி கொண்டிருக்கோம். மூத்த காட்டுவதானே ஆமாம் தெரியாத இடங்கள் இப்படியான வித்தியாச இடங்களுக்கு வந்து நம்ம மூத்த காட்டி வேலை இல்லை. பார்க்குறோம் சொல்ல வந்து அடைப்பையா ரோட்டை காட்டுறாங்க. அதுக்காக வந்து நாங்கள் இப்போ ரோட்டை காட்டி கொண்டு இருக்கிறோம். எங்களோட போக தெரியும் தானே உங்களுக்கு. அதனால குரல் வளத்தை மட்டும் காட்டி கொண்டு இருக்கிறோம். அதே நேரம் இப்போ இருட்டுமே இல்லை, இருட்டுக்கு பெருசாக காட்டவும் இல்லை. மூத்த மணியண்ணே கொஞ்சம் காய் கொடு மணியண்ணே. அதுவும் வந்து என்னன்னு
வேகத்தில் போய் மோதித்தான் அந்த பிரச்சனை வந்தது. காரணம் 6 குண்டுகளாக சிதைவடைந்தது. அதன் காரணம் என்னென்னா அதிகரித்த ஒரு வேகம் என்ன, இந்த வேகத்தால் வந்து சில நேரங்களில் நாங்கள் கிட்ட போய் பார்த்தா கூட சரி இனி இப்போ கதை முடிஞ்சோன்னு விட வேண்டியதான், மிஞ்சினா பார்ப்போம்ண்டு. ஆனால் அன்றைக்கு உண்மையிலே அது ஒரு பெரிய கவலைக்குரிய விஷயம் வந்து உடம்பு அப்படியே ரெண்டா பிரிஞ்சு வச்சிடாப்பா. அது உண்மையிலே ஆனால் இந்த உலகத்தில் வந்து எல்லா மாடல் ஆக்சிடென்ட்டையும் பார்த்தாச்சு நான். உண்மையிலேயே ஒன்றும் இல்லையா, தலை சிதறினது, உடல் சிதறினது, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதெல்லாம் கூடுதலாக ஸ்ரீலங்கா ஆக்சிடென்ட்டுக்குலாம் வந்து இப்போ மணி என்ன கவனிங்கோ, தலை சிதறினதையும் மண்டை சிதறினதையும் பார்த்துருக்கானாக்கினியா வரவேற்கத்தக்க ஒரு பாயிண்ட் சொன்னது. இங்கே பார்த்தீங்களா ரைட், இங்கே பாருங்க நல்ல பெட்ரோல் சைட் ஒன்று நடக்குது. அதோ பாருங்க நல்லா ஆட்டோட வந்துட்டு ரைட். அப்படியே பார்த்தீங்கன்னா அண்ணன் ஹெல்மெட்டை கலட்டி போட்டு பெட்ரோல் முடிஞ்சு வந்து பார்த்து நிற்கிறார். வந்து பாருங்க பாருங்க இந்த மாதிரிக்கு கொடி கட்டி பறக்க போகுது. நாளே தினம் வந்து கண்டி மறக்க முடியாத நாளாக இருக்க இப்படி சொல்லிதான் வர வச்ச நீங்கள் என்னத்தை சொல்ல. ரைட்டு இது ஒன்று பாருங்க வந்து வேப்ப மரத்துக்கு மேலே வீடு ஒன்று தெரியுது பாருங்க. அங்கே உச்சி கிளையில் ஒரு மைனாண்டு அங்கே பாருங்க மேலே அங்கே பாருங்க. அந்த வீட்டை சுற்றி மதில் வந்து மரத்தாலாம் போட்டீங்க. இந்த இடங்களெல்லாம் நீங்கள் பகல்லான்னு பார்க்கணும். அந்த டென்மார்க்லாம் பார்த்தீங்கன்னா மரங்களுக்கு சாரி வீடுக்கு மதில்கள் வந்து மரத்தாலாம் செஞ்சுருப்பாங்க வேலிகள். நல்ல பெரிய மரங்களை பால்ராஜ் வளர்த்து போட்டு பட் ஒரு கணக்கா வட்டி விடுவேன் நம்ம. அதை பார்த்தா வந்து மதுரை விட மொத்தமா இருக்கும். இல்ல 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 அது வந்து படாத மரம்ன்றது பேரே படா மரம் தான். அதுட பேரே வந்து படா மரம் தான். அது கிலோ கணக்குல வண்டி நடுறது. இல்ல 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 படாமரம் வந்து டென்மார்க்ல மட்டும்தான் கிடக்கு. நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா. இப்ப அங்க வந்து இந்த களவு பிரச்சனைகள் இல்ல தானே, வந்து எங்களோட ஆக்கள் வந்து குறைவு தானே அங்க. அதனால வந்து பெருமளவுல மதுகள் தேவையில்லை பால்ராஜ். பாத்தீங்கன்னா புட்டு கிடக்கு, புட்டு சொதி எல்லாம் கிடக்கு. அதுல தான் கோப்பையை பறிச்சு கொண்டு வந்துட்டாங்களா? இது சட்டிய என்னடா நாங்கள் எல்லாம் போனாங்க. என்ன இல்லடா ஒரு மனுஷன் என்ன வேணுமென்று செய்யுற. அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் வந்து பார்த்துட்டாப்பா என்ன சொல்றோம், எல்லா மேசையிலேயே வந்து சாப்பாடு வந்து குமிச்சிருக்குது. ஆனால் சாப்பிட இல்லையா, அதை வந்து வச்சுட்டு போட்டாங்க அரைவாசி பேர். நேரம் சரியாக இப்போ 9 மணி. என்னடாப்பா நேரம் பார்க்க தெரியாது கிடக்கு. 53 நிமிடம். நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா வந்து 9 மணி 51 நிமிடம். விடிய விடிய ரீங்காரம் நிகழ்ச்சியில் வந்து நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. நீங்க இப்பொழுதும் வந்து இணைஞ்சிருக்கார் பாலமுருகன் நினைஞ்சிருக்கார். பாலமுருகனுக்காண்டி ஒரு அழகான பாட்டு ஒன்று கேட்பேன். வணக்கம் பாலமுருகன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. பாலமுருகன் எங்கே கேட்கிறீங்க? பாலமுருகன் நாங்களையா பருத்துற பாலமுருகன் யாரா இருக்கலாம் பாட்டு கேட்பேன். பாலமுருகன் பருத்துறையானா ஸ்பெஷலாக வந்து 2 நாளைக்கு பிறகு இன்னைக்கு உங்களோட அழைப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. அந்த வகையில் ரொம்ப நன்றி. இந்த பாடலை வந்து எனக்காக எங்களோட முன்வீட்டுக்கார சிவானக்கா, பக்கத்து வீட்டுக்காரன் மீன் வீட்டுக்காரன் சூரியனுக்காக கேட்டுக்கொள்ள இந்த பாட்டை. முக்கியமா உங்களுக்காக இந்த பாட்டை வந்து நன்றி பாலமுருகன், நன்றி. எங்களுக்காக இந்த பாடலை நீங்க கேட்ட காந்தி மிகவும் நன்றி. வேற யாரா இருக்கலாம் பாடல்களுக்கு ஆர்வமா இருக்காங்க? சித்தப்பா மாமா எல்லாரும் அங்க ஊர்ல தானே இருக்காங்க. வீட்டுல வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு 2 நாளா வந்து இணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கேன். ஆனா கிடைக்கவில்லை. இன்னைக்கு கடவுளூர் அந்த வரமாறு இன்றைக்கு கூட அழைப்பு கிடைச்சிருக்கு. இதுல சந்தோஷம். கிட்டத்தட்ட எவ்வளவு காலமா பாலமுருகன் எங்கட நிகழ்ச்சியில பார்த்து வரீங்க? பார்த்து கொண்டிருக்கேன். 6 மாசம் தானே பாக்குறீங்க? அதாவது 6 மாசத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களோட நீங்க எப்போ வந்து இந்த எஃப்எத்துக்கு என்ன சொல்றேன், இந்த டைம்ல நீங்க குறிப்பிட்ட டைம் வருவீங்க வந்து எலெக்ஷன். அந்த வகையில நான் ஃபுல்லா கேட்டுக்கொண்டிருக்கோம். எங்கட நிகழ்வுல விரும்பி கேட்குறீங்க. இன்னும் 7
இருந்து வந்த ஒருவர்கிட்ட பேரை தெரிஞ்சு கொள்ளலாமா நாங்கள்? வந்து மாணிக்க வாசகர் அண்ணன். ஓகே. சித்தி வந்து சித்தி சவுந்தரா மற்றும் மாணிக்க வாசகர் மாமா. வேற யாரெல்லாம் நினைஞ்சிருக்காங்க திருவண்ணாமலையில இருந்து? மச்சால் மணிமேகலை. அவங்களுக்காக நான் ஒரு பாடல் கேட்கிறோம். எந்த பார்வைக்கு வந்து பாலமுருகன் ஒரு எஃப்எம்ல காலமா வந்து வேலை செஞ்ச ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஆள் மாதிரி அடிக்கடி கதைச்சிருக்கோம். அந்த ஒரு அனுபவம் அடிக்கடி கதைச்சி இருக்கிறீங்க. அப்ப வேலை இல்லாம இருக்கிறீங்க போல இருக்கு இந்த பார்வைக்கு. நிகழ்ச்சியில் பார்க்கறதுனால வேலை இல்லாம இருக்கிற ரைட் ரைட் ரைட். அப்ப நம்ம வந்து ஃபைனலா சொல்லுங்க, கேரளடி கண்மணி போடுவா அல்லது வந்து உங்களுக்கு நாங்கள் தென்மதுரை வைகை நதி போடுவா? தென்மதுரை வைகை நதி அந்த பாடலை வந்து கேட்டிருக்காங்க. வணக்கம், நன்றி. மறுபடியுமாக வந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சு கொண்டிருக்க நாங்கள் தொடர்ந்து அந்த பாடலை வந்து கேட்போம். ஸ்பெஷலாக வந்துட்டு திருவண்ணாமலையிலேருந்து இணைஞ்சிருக்கிற மாணிக்க வாசகர் மாமா மற்றும் சவுந்தரா சித்தி மற்றும் மணிமேகலை மச்சாலுக்காண்டி வந்துட்டு இந்த பாடலை அதுக்காகத்தான் நான் உங்களோட நிகழ்ச்சி வாங்குறேன். அந்த என்னதான் சொன்னாலும் அதை நீங்கள் திரும்பவும் ஞாபகம் அது எப்படி என்றால் வந்து மணியம் அது எங்களோட மெமரியில் இருக்கு. வேணாம் தொடர்ந்து அந்த நிகழ்வுகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். இந்த பாறைக்கு வந்துட்டு ரோட்டு நாங்கள் கண்டி டவுனை தாண்டி போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிக்கொண்டு குருநாடே நோக்கி போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிக்கொண்டு நாங்கள் டவுனை கடந்து வந்துட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ வந்து நீங்கள் கேட்ட பாடல் இந்த ஆறுது உங்களுக்காண்டி. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு பாடலுடன் நாங்கள் பயணிப்போம். வணக்கம். பாட்டோட பாடலாம் இடத்தை கடந்து வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இன்னும் 2 பேர் எங்களை நம்பி வந்திருக்காங்க, சைலண்ட் மோட்ல இருக்காங்க. அவருக்கு அசைட் பண்ணி பார்ப்போமே நான் ஐயா கொஞ்சம் தாண்டி நம்ம கிடைக்கின்ற பார்வைக்கு. அப்படி இன்னவா மே ஹைதனாய் හයදෙනෙකුට රූම් 3ක් ඕනේ. නැත්නම් ෆැමිලි රූම් එකක් වෙන රූම් එකක් එහෙම තිබ්බත් අවුලක් නැහැ. මේ අහෙන්නේ නැහැ මට. සෝරි. මේ ඔයාගේ මේ මොනවාරි කවරේජ් අප්සෙට් එකක් තියෙනවද වේද? මට අහෙන්නේ නැහනේ. මේ තියනවද කාමරේ? ඔව්. මේ තාලා තියෙන ලොකේෂන් එකට ආවම හරි නේද? මේ තාලා තියෙන ලොකේෂන් එක හරි නේද? අර මැප් එකේ තියෙන ලොකේෂන් එක? ඔව් ඔව් ඔව්. එහෙනම් එතන එන්න අපි. මේ කාමරේට කීයක් එනවද? අපේ 7500ක් එක කාමරයක්. 7500. ඒ කියන්නේ AC නේද? AC. AC නේ. අන හෙලිම් ආවිල්ලා බලන්න. එන්න අපි. ඒ කොහෙද ඉන්නේ දැන්? අපි හරියටම ඉන්නේ අපිට පෙන්නනවා කිලෝමීටර් 2යි. ඒ කියන්නේ විනාඩි 6ක් වෙනවා ඔතන එන්නට කලින්. හරි. ඕකේ within 6 minutes ආගේ තමයි. ඕකේ. கொஞ்சம் போல வீட்டை கொடுக்குறேன் உங்கள்கிட்ட கதை கட் பண்ணியாச்சு தான். சரி எப்படி அது வரட்டும். 7.50 இருக்குது ஒரு ரூமுக்கு. அப்படி 6 ரூபா பார்த்துட்டு வரேன். நாங்கள் இங்கே ஃபெம்பலில் தான் வந்தாங்க. ஒவ்வொரு டபுள் பெட்ரூம் 7.50. 7.50 மண்டமா 7500 வந்து ஒரு ரூமுக்கு 7500 ரூபா. போன வருஷம் பிறகு 6000 எடுத்து போனல. இந்த வருஷம் இப்போ 7500 ரூபா நாங்கள் தூரம் ரெண்டு கேட்க சொல்கிறாரு. கிட்ட போனேன்னு சொன்னால் கொஞ்சம் மத்தி குறைக்கலாம். நாங்கள் இங்கே ஃபெம்பலில் தான் வந்தோம். எங்களுக்கு இது வந்து சும்மா சின்ன காசு. அக்கினி மேப்பை தான் இருக்கா? போனா இது உங்களுக்கு மெப்பாக தெரியுமா? சரி இப்போ பார்த்து சொல்லுங்க. நாங்கள் இதால் போகணுமோ இங்கே போகணும்னு சொல்லுங்க பாப்போம். மூளை டக்குன்னு நேரம் போது இந்த சுடுதண்ணியில் போத்துலுக்கு என்ன நேராக தான் போகுது. என்ன இந்த செல்ல கொட்டி நேராக போனேன்டா. நான் இப்போ வேற எங்கே தான் போவேன். அதுதான் போகலாம்.
ரொட்டேட் பண்ணிட்டு தந்துருக்கீங்க. அப்ப அதான் பிள்ளையாச்சு நீங்க ரெண்டே டிராஸா அப்பாவுக்கு புள்ள தப்பா பிறந்துக்கிறாப்பா எனக்கு 8 மாவட்டம் சொல்லிச்சு தான் தமிழ் மாவட்டத்தை மட்டும் நான் சொன்னாண்டு அதே எடுவான் இது அப்ப அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு கொடுத்த வழியா தான் 4 பிள்ளையா சொன்னவன் ரைட் 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 அந்நேரம் வரை நம்ம வெயிட் சரியா காட்டுதா இப்போ ஆ சரிதான் நீங்கள் சொன்னபடி நேராக வரும் ஆ இப்படித்தானே இப்போ நீங்கள் பிள்ளையா சொன்னால் நாங்கள் திருத்தத்தானே வேணும் இது இப்போ நேர காலத்தோட வந்து ரூம் எடுத்து போட்டு நேரத்தோட நிறுத்தோடுறாங்க இங்கே வந்தேன் நாங்கள் பண்டுக்கு தான் கத்துறாங்க ஆக்கு என்ன நாங்கள் பண்டுக்கு தான் வந்துடுறாங்க கொஞ்ச நாளைக்கு பாவண்டா வந்தத தான் போவோம் நாங்கள் இங்கே வம்பலே தான் வந்தாங்க என்னவா அம்மாவே நான் குறை சொல்லி கதைக்கல ஆனால் அவர் கதைச்ச கதை சொட்டு போடாதானே ஆனால் அவரை வச்சு அவர்கிட்ட வீடியோ போட்டுக்கிட்டு சும்மா வதைக்கக்கூடாடாப்பா நம்ம இப்போ கதைக்கிறோம் யார் கதைச்ச ஒன்றுன்னு தெரியா பார்த்தாக்களுக்கு இவ்வளோ அங்கேயும் திருப்பி நம்ம அவ்வளோ அந்த நம்ம அதை போட்டு கதைக்க போகிறது இல்லை என்ன செய்கிறதா சரியா பாருங்கோ நீங்கள் நேரம்னு சொன்னால் நான் பட்டி விடுவேன் அப்போ கணக்காகும் நீங்கள் பட்டணும்னா நான் நேராக விடுவேன் சரியே இப்படி தான் எங்கட கயருவன் மேப் காட்டுறவன் அடே கயருவன் இப்போ பெரிய டிரைவர் இல்லை கயருவன் இப்போ பெரிய டிரைவர் இது நேரையா வட்டியா ரைட் அப்போ நேராக விடுவோம் பாருங்க எங்க ஆண்டா கவிதாஸ் பெரிய டிரைவர் இல்லை இப்போ எங்களோட மெப்பை பார்த்து உதவியை வழங்கி கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல விது இணைஞ்சிருக்கிறார் எங்களோட மெப்பாகிறதுக்கு அனுபவம் இல்லாலும் சரியான முறையில் பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார் அம்மா சொல்ற 2 வருஷம் அப்படி வேறு வைக்கிறது இன்னும் எவ்வளோ தூரம் காட்டுது 750 மீட்டரா இப்போ 700 போக குறையும் தானே இல்லை சொன்னதை திருப்பி சொன்னாலும் பிள்ளைன்ற அளவுக்கு இல்லை கேஸ் போடுற அளவுக்கு இஷ்யூ இல்லை அது ஏன்னா போக குறையும் தானே நான் இப்போ 50 குறைச்சி சொல்லாட்டி கோவிக்க மாட்டேன் வெள்ளைக்கார வெள்ளைக்கோட்டில் கிடக்குறான் வாத்தியோ வியூவை பாருங்க வடியா வியூவை பாருங்க அங்கே போட்டுது அப்போ பேயான் தொட்டு படத்தை வருது நான் சொல்கிறீங்களா அவடத்தில் போட்டு வந்து அதுக்கு இல்லையோ அதே சுடுதண்ணி கொதிக்க போகுது எனக்கு அது மட்டும்தான் யோசனை மற்றபடி பெரிய பெரிய பிரச்சனைன்ற அளவுக்கு இல்லை அவரும் கதை கேட்க கொஞ்சம் வட்டியில் வந்தது அப்போ கொஞ்சம் உள்ளுக்காக தான் இருக்கு நீங்கள் இஞ்சான் வந்து மெப்பாக பழகினீங்களோ இல்லை இத்தாலியிலேயும் பார்ப்பீங்களோ ஆ எது பாருங்க இதோ ஆ பாருங்க பையன் இருக்கிறீங்க கதை கேட்டு கொண்டு இருந்தாலும் கவனமாக இருக்கணும் ஆரிய கூத்தானாலும் காரியத்தில் கண்ணா இருக்கும் திருப்ப போயிருந்தா எனக்கு தான் முகம் எரிஞ்சிருக்கு இப்போ சுடுதண்ணி ஊற்றுப்பட்டு நீங்கள் வேயாரிப்பியல் நேரடி பாதிப்பு எனக்கு தான் பாருங்க எங்க எங்கடா வருது நேரையா அவனு காணிக்க போனவன் இதுக்கு போட்டோட பிள்ளைண்டா திரும்பி வரையில நினைக்கிறீங்களோ சிக்கல்றாப்பா ரோட்டு கவிதா பார்த்து போறது கொஞ்சம் கஷ்டம் போண்டா வஞ்சி வர உக்கடி ஏத்துண்டு நம்பி போகக்கூடாது வெவ்வாறுங்க அவன் ஆட்டம் உண்டு
புவன்பாவை நைஸாக சொல்லி போட்டு இருந்துட்டான் வாங்க 7500 வார இடத்துக்கு நாங்கள் அவர் தரணும் காசு என்ன அம்மானப்பா திருப்பி போயிடலாடாப்பா ஓட்ட முடியுதோ 80 மீட்டர் 80 அடிச்சு கேளுங்க கோல் இந்த இடம் உண்டு சில நேரம் அங்கே இருக்கு இங்கே காட்டும் அதுதான் இந்த கூகுள் மேப் எனக்கு என்ன நம்பிக்கை இல்லை எல்லா நேரம் விட்டாச்சா ஒரு நாங்கள் பட்டமே வாடு அடே எங்கடாப்பா ஒரு ஆக்கள் ரங்க சொல்கிறேன் பேரத்தை பின்னுக்குள்ள துண்டு விடும் அம்மான பாடிக்கல கயாசா பேரா வீட்டை பார்த்து இலங்கரிக்காது ஹலோ අද්දුල දාන්නද අද්දුල දාන්න නේ හරි අර මෙතන මේ ඉස්සරහට මේ වදීව ඒකේ බලාගෙන බලලා දාන්න ගාඩදී අපේ අපේ මේ අර බොඩි කිට් එක පොඩ්ඩක් මේ උස්ස මදි වගේ அதுதான் நான் ஜோதில මේක තමයි මම බලලා දාන්න අද්දුල දාන්න ඒ අද්දුලට ගෙලිම දැම්මන අරනේ අයියේ මේ කැමේම තියනවා නේද අද්දුලේ ஹலோ இல்லை இங்கே சில அங்கே சாப்பாட்டு பட்டியெல்லாம் போட்டுக்கூடாது பழையில என்ன வேறு வரணும்ப்பா விட விரட்டா முன்ன பேர ஏற்றுறேன் வரேன் சரியா பார்த்தாவாரு இவ்வளோ கஷ்டப்பட்டு விட்டுட்டோன்னா அப்படி உங்க நின்று தான் ஆகணும் போடு முன்னூறு போட்டு எடுத்தா சரி தான் நீ முன்னூறு போட்டு எடுத்தா சரி தான் இப்போ எங்கே போனாள் அங்கானே பின் ரோஸ் உள்ளே போடு முன்னுக்கு எடுத்துட்டு இப்படி அடிச்சு அதே விட்டு போட்டான் ஓகே ஓ බට අපි කෑවනෑ නේ මොකද කරන්න වෑන් අර යන්නත් බෑ ආයේ තැන් 10 මාර වෙනවද කොහෙද දන්නේ 11යි එතකොට මෙතන බෝඩ් මේ තියෙනවා කෑම ළඟ නෑ දන්නේ නැත්තම් 10 වෙනකම් තියෙනවා එතනින් ප්ලව් නෑ නෑ ඔය තියෙන මොකද මෙතන ළඟ ඔය අල්ලපෙකේද ඔව් ඒ නෑ ඒකේ අල්ලපෙකේ නෑනේ එතකොට ඔය මේ ඕලේ මේ ගෙස්ට් එකේ නැද්ද කෑම අපේ එකෙත් තියෙනවා ඉතින් 10 වෙද්දි ඒක ඔෆ් ක්ලෝස් කරනවා ඒක එතකොට අපිට කන්න දැන් මොකද කරන්නේ කෑමට පික්මී තියනවද මේ පික්නික් සර්විස් ඇති නේද ඒත් අපිට යන්නත් බයනේ දුර බිග්මන්ජේදී පික්මී ඕකේ ටුට්ටුක්කයක් දාලා දෙන්නෙක් ගිහලා පරාටේ වම හැබැයි දැන් යන්න ඕනේ නැත්තම් තවමත් ක්ලෝස් ඒකත් ක්ලෝස් වෙනවානේ ඔව් இறங்க பா ரூம் பார்த்துட்டு வருமா ரூமை பார்த்துட்டாப்பா இனி பார்த்து பிடிச்சதோ பிடிக்கதோ நிற்கதாண்டாப்பா வேணும் இனியோட போயே மேல இப்போ சொல்லுங்க அப்போ நாங்கள் ஃபெம்பலில் தான் வந்தோம் சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லை ஃபுல் எக்ஸசைஸ் ரிசப்ஷனே மேலே இருக்கு சரி ஓ டக்குன்னு வாங்கிட்டான் இதுதான் ரிசப்ஷன் தெரியுமா අපේ රිසප්ෂන් එකයි மேலே எது எக்காயா இது ரெண்டா ஓகே தான் ஏசி ஹாட் வாட்டர் කොහොමද නේද ඔව් ඔතන වෙදින් මම චෙක් කරලා යනවා ඊට ඒක හොලනේ එතකොට මේක එකයි මේක එකයි මේ හොට් ඔර්ඩර් එනවද ඔව් එතකොට මේ කාමර එකයි තව ආයේ මේකේ අද සයිඩ් අර පැත්ත අර පැත්ත ඔව් ආවෙන්නේ ඔව්. நான் குளிரொட்டி கிடக்கொண்டு சும்மா கேட்டுட்டு
இங்கே குளிர் விட்டீங்க கேட்டு போனால் எங்களுக்கு வேண்டாமட்டு ஒரு 1000 ரூபா குறைக்க சொல்லுவோம் அதுக்கு தான் கேட்குறேன் அப்படி ஹாயது நான் மேக டபுள் டபுள் டிப்பனா நல்லா தான் இருக்கு ஓ ரூம் ஓகே மணியாக தான் இருக்கு இதுக்கு கூட என்ன போல வா foreign guest like you know then Anita in the ticket අනිතැන්ගලනේ අවුල නැහැ අපි ඔය ගෙස්ට් එකට ප්‍රොමෝෂන් එකක් දාන අපි මේ අපේ පැත්තෙන් සුපිරි ජැක්නා එනවා කට්ටි ඔව් පා බල්කෙට තර මාරි ඒකට මේ මොකද ඒ ට්‍රිපල් රූම් එකක් මම ඩබල් එකකට දෙනවා මේක මේක නැත්නම් එන්න ෆැමිලි රූම් இது ஃபேமிலி ரூம் ஆனால் அங்கே நமக்கு தேவையில்லை எதனா இன்னி அது அந்த ட்ரிபிள் கொடுக்க டபுள் தருவாங்க අපිට AC නම් ඕනේ නැති මොකද මේ සීතලනේ තැනට මේ සීතල යත්තලම එතකොට මේ AC ඕනේ දුන්නත් නිදා ගන්න අමාරුයි ඕ අපි දැන් මේ පොඩ්ඩක් මේ ගාන අඩු කරලා දෙන්න බලන්න ඉතින් කොහොමද අපේ රූම් එකක් මම කිව්වේ 7.5 කියලා ඔව් මේ තියෙන පාවුම් වල ඔව්. ඒකට රූම්ස් තුන 7000 ගන්න දෙන්න නෑ අපි AC පාවිච්චි කරා නම් ඔයාලට මේ බිල් එක වැඩි වෙන ඒකයි මම කිව්වේ පොඩ්ඩක් අඩු AC අමනේ ඊට වැඩි පල්ලෙකට රේට් අපිට බිල් කරන්න බෑ ඊට වැඩි බෑ බෑ මොකද දැන් අපි උඩට ඇවිල්ලා ඒ කියන්නේ ඔයාගෙන ආයෙ කොහෙවත් යන්නත් බෑ වාහනේ අරන් යන්නත් බෑ දැන් කෑමත් නැති සීන් එකේ ඉන්නේ දැන් අපි எங்களுக்கு ஏசி வருது இல்ல எங்களுக்கு ஏசி தேவையில்ல அது சொல்றாரு வந்து 7 ரூபா தரேன் ஏசியோட 6:30க்கு தரேன் வந்து ஏசி இல்லாம 500 ரூபா குறைக்கிறார் அது ஓகே ஏசி அது ஓகே தான் ஆனா என்ன சொல்றேன் அவ்வளவு குறைக்கலையே அது பார்க்க என்ன சொன்னா ஏழாயிரத்துக்கு வேண்டி போட்டு ஃபுல்லா ஏசியை போட்டு விட்டுருவோம் நாளை வெளியே போய் தான் போடுவோம் கரண்ட் காசு போட்டு 3000 நடுவினோட காம்பரத்தும் ஏசி இடம்னே பிரமே அப்படி உணர்த்து ஆனா நிக்கல் நிதாங்க ஓகே ஓ பரவாயில்ல நல்ல இடம் அதானே அப்பா அவ்வளோ அண்ணே அப்படி ஏசி ஒன்னே ஓ ஏசி 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 கட் කරනවනම් ඉස්පයිෝඩ බෑන්ක දාස්න හොකට නිදාගන්න මේති ஆனா இது நல்லா இருக்குது என்னது இப்படி பேசலாம் இருக்கலாம் நல்ல நல்ல செட்டப் போகலாம் காட்டிட்டு போகலாம் அதோட இப்போ எங்களுக்கு இப்போ ஒரு 3 ரூம் எடுத்தா தம்பி எவ்வளோ இப்போ 20 ரூபா முடிய இப்போ ඊජිප්ත ஏ லස්සනට තියෙනවා බීරෝයම ලංකාවේ அதை கொண்டு வந்து வீட்டு விடலாம் சரி அப்போ நாங்கள் போய் பேக் எடுக்கணும் அடி அப்படி பேக் நீக்க கேண்ணா சாப்பாடு கேஸ் பண்ணிக்கிறேன் நம்ம போகணும் ஆக்களை விட்டுட்டு அங்கே போகிறோம் சரி ஆனால் டைமுக்கு போகணும் மேடம் அப்போ பாவம் அது சாப்பாடு இப்போ என்ன சொல்லலாம் வந்து மொக்குத்தனமாக பார்த்து புக் பண்ணி போட்டு 20,000-30,000 ஒரு இன்னும் கொஞ்சம் கூட அதை விட அதோட ஹோல்ரா பச்சு அதோட கொஞ்சம் கலச்சாச்சு நானா இப்படி ஒரு ரூமே கடை வாழ்நாளே நாங்கள் பார்த்தது மொக்கா இருக்கியா மொக்கா ரெட் பேக்லேயே கட்டிக்க மாட்டி முன்னுக்கு எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு எடு அது இந்த பொடிக்கிட்டு எங்கடா எவ்வளோ இந்த சம்பவம் அங்கே அங்கே அதான் நானா சாப்பாடாக போய் தான் வரணும் சூடி தந்த ஆனால் நல்ல நல்ல ரூம் நல்லா அதுக்கு தேடுறேன் நாங்கள் இப்படி வந்து நீங்கள் நான் திறக்க நீங்கள் பிடிக்கல டாடி என்ன அவங்கள திறந்தேன்னா தெரியும் அவ்வளவு இல்லையா அப்படிலாம் அப்படி நேடு கீழே இருக்கிற அந்த கருத்தை பேக்கில் தான் பண்ணும் அதுவும் சரி சரியா இனி உள்ள இப்போ எந்த லக்கேஜ் வேணும் அது மட்டும் ஓகே இது மட்டும் தான் வேணும் உங்களுக்கு அங்கள்கிட்ட சூட் கேஸ் எங்கட இது இந்த கருத்து பேக் இது ரைட் ரைட் இந்த இது எங்கட இது எங்கட இது இல்லை எங்கட ஃபேரம் கூட பொருவா இது வேணுமா இதெல்லாம் எடுக்கலாம் ஃபுல்லாக முன்பக்கத்தாடும் வந்தாக்கா லிஃப்ட் கொண்டு வரல இது இந்த இந்த பாட்டு என்ன சொல்றா அந்த பாட்டு ரயில்வே இல்லையடா அந்த கார்த்திகை பொன்னுமணியில வருது என்ன சி ஐயோ வருது இல்லை அந்த பாட்டு
ஐயோ வருது இல்லையே. சத்தம் ஆடு கூட அது நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது. லக்கேஜ் மண்டையில் வரைக்கும் ஒரு நோவு உண்டு வருது, எங்கேயும் அடிபட்டு போச்சு மண்டை. ஒவ்வொருத்தின் யாருக்கு வச்சு பாவம் படிவாக ஒருத்தி. உலகே அழிஞ்சாலும் ரூபம் அழிஞ்சாலும். ஏன் பெத்த இது குடிக்காதுக்குள்ளே. ஓ நீங்கள் இதுக்கு உள்ளடுங்கோ, அம்மாக்கள் இதுக்கு உள்ளடுங்கோ, நாங்கள் அதுக்கு உள்ள இருக்கோம். அக்கடியாக அதுக்கு உள்ளடுங்கோ. ஓ சரியா, இதுதான் இதுதான் டிவி. நீங்கள் மட்டும் டிவி எல்லாமே எடுத்து வச்சுக்காங்க. இது சாமான் இது பழம் டிவினாலும் வித கூடாது. இது என்னென்னா இதெல்லாம் அவங்க வச்சுக்கலாமோடா என்னென்னா இந்த ஒரு ட்ரெடிஷனல் லுக்கு காண்டியதான். கண்ணாடியா உண்மையிலேயே ஏசிக்கு வைக்க 1000 ரூபா பில் போகும் ஒரு நாளைக்கு தெரியுமா? ஃபுல்லாக போடும் 14 வைக்க போடுங்க. வைக்கல, அது 500 ரூபா குறைச்சி கொடுத்தாச்சு. 500 ரூபா குறைச்சி போட்டு ஏசி வேண்டிட்டு ரிமோட்டு ஏசி தேவையில்லை. ஜன்னலை திறந்து விட்டாங்கனாலே 16 நிற்கும். அது சரி. ஆரங்கடை எங்கட ரூமுக்குள்ள போடா வழியில் அயோக்கிய ராஸ்கர். ஐயா சுப்பிரி சேவிஸ் சுப்பிரி கேமரா, சாரி சுப்பிரி கேமரா.